கர்த்தருடைய காரியங்களில் இலவசமாக செய்து அதன் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அதனால் பிரச்சனைகளே வருகிறது என்று நினைக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு பிரியத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனே, பிறகு ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கனவீனம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். செய்தியில தேவன் கனம் பண்ணின 3 பேரை பற்றியும், நாம் கனம் பண்ண வேண்டிய 3 பேரை பற்றியும், அதனால் தேவன் நமக்கு கொடுக்கும் பிரதிபலன்கள் பற்றியும் நம்ம பார்க்கலாங்க. தன்னை சுமந்ததே என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு கழுதைக்கு தேவன் அவ்வளவு கனத்தை அனுமதிப்பாரானால், மனிதர்களாகிய நாம் மிக மிக விசேஷமானவர்கள். தேவன் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். அந்த எஜமானன் அந்த கழுதையை 2 வழியின் நடுவிலே கட்டியிருந்தார். அது கட்டப்பட்டிருந்த கழுதையாய் இருந்தது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து அதை தெரிந்து கொண்டு தனக்காக கூட்டி வர செய்தார். அந்த கழுதையின் மேல் அவர் ஏறினதுதான் தாமதம். கம்பளங்கள் விரிக்கப்பட்டு, குருத்தோலைகள் நீட்டப்பட்டு, பூக்கள் தூவப்பட்டு, ஓசன்னா ஓசன்னா என்ற துதியின் சத்தம் அந்த கழுதையின் காதுகளில் ஏறிற்று. அந்த கழுதை நினைத்திருக்கலாம், எனக்கா இவ்வளவு கனம்? கட்டப்பட்டிருந்தேனே, என்னால் ஒன்றும் செய்ய இயலாமல் இருந்தேனே, இந்த இயேசு என் மேல் ஏறின உடனேயே எனக்கென்ன இவ்வளவு கனம் என்று நினைத்திருக்கலாம். பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின போது கூட அந்த கழுதையை பார்ப்பவர்கள் எல்லாருமே, இந்த கழுதை யார் தெரியுமா? தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை சுமந்த கழுதை என்று சொல்லி அப்பொழுதும் அது கனம் பெற்றிருக்கும். இயேசுவை சுமந்த ஒரே காரணத்தினால் ஒரு கழுதைக்கே இவ்வளவு கனம் கிடைக்குமானால், தேவனுக்காக நீங்க நிக்கிறதையும் உங்கள் வைராகியத்தையும் அவருக்காக செய்கிற உங்களை மட்டும் கர்த்தர் விட்டு விடுவாரா என்ன? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று அவர் சொன்னாரே, அவர் நிச்சயமாய் உங்களை கனம் பண்ணுவார். இப்போது இருக்கும் குழப்பம், பிரச்சனை எல்லாம் நீங்கும். எல்லார் கண்களுக்கு முன்பாக நிச்சயமாகவே தேவன் உங்களை கனம் பண்ணுவார். நீங்க இப்ப செய்துட்டு இருக்கிற காரியத்தை மனப்பூர்வமா, உற்சாகமா, சோர்ந்து போகாம செய்துகிட்டே இருங்க. ஏற்ற நேரத்தில் அதற்குரிய பிரதிபலனையும் கனத்தையும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. எல்லா கனத்திற்கும் பாத்திரரான கர்த்தாவே, நான் கனவீன பண்ணப்பட்டாலும் எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு இன்னும் உற்சாகமாய் ஊழியம் செய்து உம்மிடத்தில் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டு ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தும் ஜீசஸ் விஷயம்.